சாம், இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல நாள் இல்லையா? ஆமா டாடி. நம்ம ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே பைபிள்ல ரோமர் புத்தகத்திலிருந்து தோத்திர பலி சொல்லலாம். சரியப்பா, நல்ல ஐடியா. அப்போ தொடங்கலாம். நீங்களும் வாங்க, எங்களோடு சேர்ந்து எக்ஸர்சைஸ் பண்ணலாம். அதோட தோத்திர பலி சொல்லலாம். தேவனே, நீர் எங்களை அழைத்ததற்காய் ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானத்தையும் அருளுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் சந்ததியில் பிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் கீழ்ப்படைய பண்ணும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசத்தை உலகமெங்கும் பிரசித்தப்பட்டு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வரங்களை எங்களுக்கு கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பலனே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய வல்லமை தேவத்துவமே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்பவர்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியபரனாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவநீதியே உமக்கு ஸ்தோத்திரம். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாட்டும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்திலே பொறுமையை கட்டுத்தரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்தில் மேன்மை பாராட்ட செய்யும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பினால் எங்கள் இருதயங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். குறித்த காலத்தில் எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். உமது அன்பை எங்கள் மீது விளங்க பண்ணீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ரத்தத்தினாலே எங்களை நீதிமான் ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். புதுமையான ஆவியை தரும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின்படி எங்களை நடக்க செய்யும் எங்கள் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சிந்தைகளை எனக்கு தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி எங்கள் வாசமாக இருக்கிறதே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்களில் உதவி செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முன்குறித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். முன்குறித்தவர்களை அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மகிமைப்படுத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பட்சத்தில் இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். புறஜாதிகளிலிருந்து எங்களை அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியாய் பூமியிலே காரியத்தை நடப்பிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நியாய பிராமணத்தை முடிவாகிய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்கிறன் வெட்கப்படுவதில்லை, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பண்டராகிய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். தள்ளிவிடாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சத்துருக்களின் முதுகை குனிய பண்ணும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் வேரும் கிளையுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தினால் நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மீட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவதற்காய் ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஐசுவரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறதே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகளே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகளே உமக்கு ஸ்தோத்திரம். சகலமும் தேவனாலும் தேவன் மூலமாய் தேவனுக்காகவும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க செய்யும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மனதை புதிதாக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் மாற்றும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை வட்டி கொண்டிருக்க செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க சொன்ன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே அனலாக்கும் ஆவியான எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க சொன்ன கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க என்ற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தீமை நன்மையால் வெல்ல என்று கற்றுக் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே பூமியிலே உண்டாயிருக்கிற அதிகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். அன்பானது பிறகு பொல்லாங்க செய்யாதே, ஆக உமக்கு ஸ்தோத்திரம். ஒளியின் ஆயுதங்களை தரிக்க செய்வர் உமக்கு ஸ்தோத்திரம். கத்தருக்கு விசேஷித்துக் கொடுக்க நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று நாங்கள் பிழைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முடங்குவதற்காய் ஸ்தோத்திரம்.
நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீதியும் சமாதானமான தேவனுடைய ராஜ்யத்திற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமான தேவனுடைய ராஜ்யத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவவசனத்தினால் உண்டாகுகிற பொறுமைக்காய் ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம். ஏக சிந்தையை தருகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் வேரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அனாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ரகசியத்தை வெளிப்படுத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே நீர் ஒருவரே ஞானம் உள்ளவர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு தோத்திரபலியை கர்த்தருக்கு ஏறெடுத்தோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து சொல்லியிருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறோம். கர்த்தருக்கு துதி செலுத்துவது எவ்வளவு நல்லது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. Bye bye.